வணக்கம். தர்பூசணி வாங்குனீங்கன்னா மேல் பகுதியை சாப்பிட்டுட்டு அடிப்பகுதியை தூக்கி போட்டுறாமல் அதை பட்டை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு அதில் உள்ள தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கடாயை காய வச்சு அதில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த தர்பூசணி கலவையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். அதில் உள்ள தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறம் தேவையான அளவு ஒயிட் சர்க்கரை சேர்த்துக்கணும். ஒயிட் சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கணும். ஒரு சிட்டிகை ஃபுட் கலர், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பூசணி விதை சேர்த்துட்டு நம்ம இறக்கிட வேண்டியதான். சூப்பரான தர்பூசணி அல்வா ரெடி ஆகிடுச்சு. இல்லை தர்பூசணி பச்சை வாடை அந்த மாதிரி ஏதாவது வரும்னு நினைக்க வேணாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் தர்பூசணி வாங்குனீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.